வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டுல பல சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், இத பத்தி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கேள்விகள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆளும் கட்சியும் அதுக்கான அவங்க தரப்பு நியாயத்தையும் முன்வச்சுட்டு இருக்கிறாங்க. பல நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டோம். ஒரு சிலவற்றை நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில மணப்பாறையில ஒரு 8 வயசு பொண்ணு, 4ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பொண்ண, அந்த பள்ளி நிர்வாகியுடைய அந்த தாளாளரே பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாரு. நேத்து பெற்றோர்கள் போய் அவர புடிச்சு, அவர அடிச்சு, அவர்கிட்ட இருந்து வாக்குமூலத்தை வாங்குறாங்க. அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். கிருஷ்ணகிரியில அரசாங்க பள்ளிக்கூடத்தைச் சென்ற 3 ஆசிரியர்கள் 13 வயசு பெண்ண வாஷ்ரூம்ல வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த 3 ஆசிரியர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கவர்ன்மெண்ட் தரப்புல இருந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற உத்தரவாதமும் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடங்களில் பெண்களுக்கான சேஃப்டில இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. 3வது அண்ணா நகர்ல அந்த 10 வயசு குழந்தைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை. இதுல உச்சபட்ச கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போய் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தாயார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த தாயாரையும் அந்த குடும்பத்தையும் மிரட்டக்கூடிய அந்த போலீசார் அந்த குற்றவாளி மீது எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு 10 நாள் இழுத்தடிச்சிருக்கிறாங்க. இதுல லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிமுக பிரமுகர் அந்த குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணி அவரை தலைமறைவா வச்சு பாதுகாப்பு கொடுத்து இவ்வளவு நடந்த பிரச்சனை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் தரப்புல இருந்து தமிழ்நாடு அரசு கிட்ட நீங்க இந்த மாநிலத்தை சேராத ஆனா தமிழ்நாடு கேடர்ல இருக்கிற ஒரு 3 போலீஸ நீங்க நியமிச்சு இத இம்பார்ஷியலா இதுல நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த பிரச்சனை போயிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நேத்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், ஓடும் ரயிலில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒருத்தன் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறான். அந்த பெண்ணை பாலியல் தொல்லை கொடுத்தது மட்டும் இல்லாம ஓடும் ரயில்ல இருந்து இவன் தள்ளி விட்டு இருக்கிறான். அந்த பெண் கீழே விழுந்த அதிர்ச்சியில் அந்த கரு கலைந்து இன்னைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அந்த பெண் இருக்கிறாள். அந்த சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கால் உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டையே புரட்டி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுல ஒரு பெண்ணை ஒரு ஆட்டோல 3 பேர் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடியவர் ஒருத்தர் இதை கவனிச்சு உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்ல போலீஸ் விரட்டி போய் புடிச்சு அந்த பெண்ணை காப்பாற்றி இருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து சம்பவங்கள் நடக்கும் பொழுது உண்மையிலேயே தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கு, பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு மாநிலம் அப்படின்னு ஒன்றிய அரசு தரவுகள் கொடுக்குது. சென்னையும் கோயம்புத்தூரும் ரொம்ப சேஃபான சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுது. இருப்பினும் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு அச்சம், ஒரு பயம் வரத்தானே செய்யுது. எதிர்கட்சிகள் தொடர்ந்து இதுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முதலமைச்சர் கீழே தான் சட்டம் ஒழுங்கு வருது, திமுக அரசாங்கம் வந்தாலே இப்படி பெண்களுக்கான எதிரான வன்கொடுமைகள் அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க இதுல ஒரு அரசியல் பண்றாங்க. திமுக ஆதரவாளர்கள் தங்களுடைய கவர்மெண்ட் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மணிப்பூர்ல நடக்கலையா, யூபில நடக்கலையா, குஜராத்ல நடக்கலையா, இவ்வளவு மோசமா இருக்கே அந்த மாநிலங்கள், அதுல எல்லாம் முதல்ல கேள்வி கேட்டுட்டு இங்க கேள்வி கேட்கிறாங்க. அங்கெல்லாம் முதல்ல கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது சரியான வாதமாக இருக்காது. அப்ப ஏன் இது மாதிரி நடக்குது, இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா அலசி ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு இல்லையா? ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது வெறும் அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்ல முடியுமா, இல்ல அரசியலாக்கி எதிர்கட்சிகள் மட்டும் குளிர்காய நம்ம அலோவ் பண்ண முடியுமா? இதுல பல்வேறு ஆங்கிள்ஸ் இருக்கு. இதை இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இது போன்ற சம்பவங்களில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் யோசிச்சு பாருங்க. அவங்களும் ஒரு குடும்ப பின்னணியில தான் வந்திருப்பாங்க. ஒரு தாயின் வயிற்றில் ஒரு 10 மாசம் இருந்திருப்பாங்க. தாய்ப்பால் குடிச்சிருப்பாங்க. வீட்டுல சகோதர சகோதரிகளோட வளர்ந்திருப்பாங்க. பல பேருக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, பெண் குழந்தைங்க இருக்கு. சமூகத்துல பெரிய அந்தஸ்துல ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல இருக்கிறவங்க இது போன்ற வக்கரங்களை செய்யறாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல வளரும் போதே பெண்களுக்கு மரியாதை கொடுத்து நாம அவங்களோட பழகணும் அப்படிங்கறத தாண்டி இது போன்ற வக்கர புத்தி எப்படி இவங்க மனசுக்குள்ள வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ செக்ஸ் எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ செக்ஸ் எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அதோடைய முக்கியத்துவத்தை இது போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துது.
பெரும்பாலான குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் பாத்தீங்கன்னா, வீட்ல இருக்கக்கூடியவங்க, இல்ல அதிகம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது. 99% கேஸ்ல பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு நன்றாக பரிச்சயப்பட்டவர்கள்லாம் இது போன்ற குற்றங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க. அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை வீட்டுல நடந்ததுன்னா, வீட்டுல சம்பந்தப்பட்ட அந்த குழந்தையோட சொந்தக்காரங்க யாராவது இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்கன்னா, உடனே அவர போலீஸ்ல பிடிச்சு குடுக்கிறத விட, வீட்ல இருக்கக்கூடியவர்கள், ஐயோ! விஷயம் வெளியில தெரிஞ்சா குடும்ப மானம் போயிடுமே! அப்படிங்கிறதுல தான் அதிக கவனம் செலுத்துறாங்க. பல பேர் வெளியில வந்து சொல்றதே இல்ல. மாறாக விக்டிம் பிளேம் பண்றாங்க. நீ தான் ஏதாவது தப்பா செஞ்சிருப்ப, இல்ல கற்பனை பண்ணி சொல்ற அப்படின்னு சொல்லி, அந்த குழந்தையோட வாய அடைக்க முயற்சி பண்றாங்க. பள்ளிக்கூடங்கள்ல இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது, பள்ளிக்கூட நிர்வாகம், பள்ளிக்கூடத்தோட ரெப்புடேஷன காப்பாத்துறதுலாம் அவங்களுக்கு அதிக கவனம் இருக்கே தவிர, சம்பந்தப்பட்ட அந்த குழந்தையோட பிரச்சனைய அட்ரஸ் பண்ணணும். அந்த குழந்தைக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் குடுக்கணும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிய வந்து காவல்துறையில பிடிச்சு குடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில பள்ளி நிர்வாகமும் இறங்குறது இல்ல. கள்ளக்குறிச்சி சம்பவத்துல நம்ம பார்த்தோம்ல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வீட்டிலயும், பள்ளிக்கூடங்கள்லயும் இந்த குழந்தைங்களுக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடிய நபர்களே இது போன்ற குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க. பொது சமூகத்தின் மனசாட்சியாக இயங்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலை, இலக்கியம், சினிமா இது போன்ற துறைகள். அப்ப இது போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், இயக்குனர்களாகட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கும் இந்த சமூகத்துடைய அந்த கேரக்டரைசேஷன்ல, அந்த சமூகத்துடைய அந்த கேரக்டரை உருவாக்குறதுல ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இன்னைக்கு திரைப்படங்கள்ல எவ்வளவு வன்முறை காட்டப்படுது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆன்டி ஹீரோ அப்படிங்கிற கேரக்டரைசேஷன் தான் கொண்டாடுறாங்க. வீட்ல இருக்கிற அப்பா அம்மாவை மதிக்கிறது கிடையாது, எதிர்த்து பேசுறது, ஒருமையில பேசுறது, வீட்ல இருக்கக்கூடிய பெண்களை மதிக்கிறது கிடையாது, பெண்களை பின்தொடர்ந்து போய் அவங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கிறது, இதெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்றாங்க. வருமானத்துக்காக பண்றாங்க. ஆனா இளைய தலைமுறை மீது இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது யோசிச்சு பாருங்க. அப்போ கலை, இலக்கியம் இது போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த சமூகத்தை சார்ந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? ஆனா இது போன்ற படங்களுக்கு தானே அதிக வரவேற்பு இருக்கு. இது போன்ற வக்ரங்களுக்கு தானே அதிகம் வியூஸ் இருக்கு. யூடியூப் எடுத்துக்கங்க. நல்ல ஆரோக்கியமான மக்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அதுக்கு வியூஸ் வராது. ஆனா எவனோ உட்கார்ந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள் இல்ல அரசியல்வாதிகளை பத்தி பொய்யும், புரட்டையும், வக்கரத்தையும் வாந்தி எடுக்கிற அந்த வீடியோஸ்க்கு அதிக வியூஸ் வருது. அப்ப எதை தேர்ந்தெடுத்து பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாமளும் தவறு பண்றோம் இல்லையா? இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சமூகத்தின் பால் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம கண்ணு முன்னால ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னா, அதை தட்டி கேட்க, அதை தடுத்து நிற்கக்கூடிய ஒரு துணிச்சல் இந்த சமூகத்துல இருக்கா? ஒரு தப்பு நடக்குதுன்னா உடனே கையில இருக்கிற போன் எடுத்து அந்த வீடியோ பிடிச்சு சோசியல் மீடியால வைரல் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அந்த தப்ப தடுக்கணும் தெரிய மாட்டேங்குது. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை தாலி கட்டுது. அத வீடியோ எடுத்து வைரல் பண்றவனுக்கு அங்க போய் தடுத்து நிறுத்தி இது தவறுன்னு சொல்ல முடியலையே. இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தானே நடக்குது. நாம எதுக்கு இதுக்காக பேசணும் அப்படின்னு நினைச்சா நாளைக்கு உங்க வீட்லயே நடக்கும். உங்களுக்காக பேச யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சோசியல் கான்சியஸ்னஸ், அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய என்னைக்கு நாம வளர்த்துக்க போறோம்? மக்களை காக்கும் துறை தானே அரசாங்கமும், காவல்துறையும், அதிகாரிகளும். அதுக்கு தானே ஓட்டு போட்டு உங்களை எல்லாம் ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. காவல்துறை மக்களின் நண்பன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறீங்கல்ல. அப்போ உண்மைக்கும், கடமைக்கும், நேர்மைக்கும் தானே நீங்க விசுவாசமா இருக்கணும். ஆனா உங்களுடைய விசுவாசம்லாம் அரசியல் கட்சிகளை சார்ந்து இருக்குதே. அதனாலதானே இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கேள்விகள் வருது. குற்றவாளிக்கு ஏதாவது அரசியல் சார்பு இருக்குன்னா உடனே அந்த அரசியல்வாதிகளோட அழுத்தத்தின் பேரில் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றீங்க. என்னைக்கு உங்களோட கடமைக்கு நீங்க விசுவாசமா இருக்க போறீங்க? ஒவ்வொரு வழக்கிலையும் அதை அரசியலாக்கி, இது மூலமா ஒரு பேசும் பொருளாக்கி, இதில் நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் யோசிக்குது. இது போன்ற விஷயங்கள் தான் சமூகத்துல ஆட்சிக்கு எதிரான ஒரு எதிர் மனநிலையை ஏற்படுத்தும். நான் திமுக அரச பல விஷயங்கள்ல நான் பாராட்டியிருக்கேன். பெண்களுக்காக பல விஷயங்களை மாண்புமிகு முதலமைச்சர் செய்யறாரு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஆனா இது போன்ற விஷயங்கள்ல
அரசாங்கம் காட்டக்கூடிய மெத்தனம், இல்ல அதிகாரிகளை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதைத்தானே குற்றச்சாட்டா வைக்கிறாங்க தொடர்ந்து. அதிகாரிகளும் காவல்துறையும் சங்கி பிடிகள்ல இருக்கு, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்களுடைய வாக்குகளை அதிமுகவில இருந்து திமுக பக்கம் திருப்பினதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தவர் முதல்வர். இன்னமும் மக்கள் மத்தியில, அதுவும் குறிப்பாக பெண்கள் மத்தியில அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, அவருக்கு ஒரு கரிஸ்மா இருக்கு, அவர் மேல ஒரு மதிப்பும் மாண்பும் மக்கள் வச்சிருக்கிறாங்க. ஆனா இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் பொழுது, இது நாளைக்கு உங்களோட எலெக்ஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ கண்டிப்பா பாதிக்கும். ஓட்டுகள் எவ்வளவு வேணா நாம ஜெயிச்சிடலாம். இப்ப பாஜக ஜெயிக்கிறத நம்ம பாக்குறோம்ல. எலெக்ஷன் கமிஷனை பாக்கெட்குள்ள போட்டுக்கிறது, இடி ஐடிய பாக்கெட்குள்ள போட்டுக்கிறது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பாக்கெட்குள்ள போட்டுக்கிட்டு எல்லா தில்லுமுன்னு வேலையும் பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா மக்களுடைய நம்பிக்கையை ஜெயிப்பது, மக்களுடைய ஆதரவை ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியா இருந்து செயல்பட்டு, அதுக்கப்புறம் இப்ப 4 ஆண்டுகள் ஆளும் கட்சியா இருந்து மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கு திமுக. ஆனா இது போன்ற சம்பவங்கள் மூலமாக அந்த நம்பிக்கை சிதையாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு.